ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம ட்ரிபிள் இன்டகிரேஷன் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? உங்களுக்கு இது வரைக்கும் கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி நம்ம டபுள் இன்டகிரேஷனில் கார்ட்டீசியன் போலார்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே நம்ம ட்ரிபிள் இன்டகிரேஷன்லையும் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோன்னா கார்ட்டீசியன் தான் பார்த்தோம் இல்லையா? இப்போ ட்ரிபிள் இன்டகிரல்ஸில் கார்ட்டீசியன் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அதோட ஃபார்முலா என்ன தெரியும் நமக்கு? ட்ரிபிள் இன்டகிரேஷன் ஓவர் த ரீஜன் ஆஃப் தட் ஃபங்க்ஷன் எக்ஸ் கமா இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் இன்டு டிஎக்ஸ் டிஒய் டிவி. வாட் இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் திஸ் ட்ரிபிள் இன்டகிரல் ஓவர் தட் ஃபங்க்ஷன் டிவி? ரைட்டா? இதுதான் வால்யூம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. அப்போ வால்யூம்னா என்ன, எப்படி நாம் கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தா, இது நம்ம ஃபஸ்ட்டு 3 இதில் போடலாம். கார்ட்டீசியன்னு சொல்லும்போது வால்யூம்ன்றது என்னது? ட்ரிபிள் இன்டெக்ரல் ஓவர் த ரீஜன் ஆர் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட். இங்கே எதில் இருக்குது? எக்ஸ் ஒய் இசட்டில் இருக்குது dx dy dz, ஆர் த ஆர்டர் வந்து dz dy dxன்னு மாறும். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் dv is nothing but dx dy dz. மேபி த ஆர்டர் சேஞ்ச் ஆகலாம், டிபெண்ட் அப்பான் த நாம் அந்த லிமிட் செட் பண்ணுவோம் இல்லையா? அந்த படத்தை வரைஞ்சிட்டு அதோட பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுவோம் இல்லையா? அதை பேஸ் பண்ணி இதை மாற்றிக்கலாம். ஆல்ரெடி இந்த மாடலில் சம் பார்த்துட்டோம் இல்லைங்களா? அடுத்தது இந்த வால்யூமையே நம்ம எதில் பண்ணலான்னா சிலிண்ட்ரிக்கல்லையும் பார்க்கலாம். சிலிண்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லும்போது சப்போஸ் இந்த கார்ட்டீசியனில் நமக்கு ஈஸியாக வராத சமயத்தில் இந்த சிலிண்ட்ரிக்கல் மெத்தடை யூஸ் பண்ணலாம். இந்த சிலிண்ட்ரிக்கல் மெத்தட் அப்படிங்கிறது என்னென்னா, திஸ் இஸ் ஆல்சோ நத்திங் பட் ட்ரிபிள் இன்டகிரேஷன் with that function or theta z in terms of. அப்போது இங்கே என்ன வரும்னா dv. அந்த dvங்கிறத எப்படி நாம் அசம்ஷன் எடுத்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், x equal to or cos theta and y equal to or sin theta. அப்புறம் இசட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் சிலிண்ட்ரிக்கலில் இசட்டாக தான் எடுத்துக்க போகிறோம். அப்போது இதோட இது என்னவா மாறும் டிவி அப்படின்னு பார்த்தோன்னா, டிவி இஸ் நத்திங் பட் ஆர் இன்ட்டு டிஆர் இன்ட்டு டி தீட்டா இன்ட்டு டிஇசட்டாக மாறிடும். அப்போது ட்ரிபிள் இன்டெக்ரல் ஓவர் வால்யூம் கண்டுபிடிக்கும் போது ஃபங்க்ஷன் இஸ் தட் ஒன், அண்ட் சப்போஸ் தே ஆர் கிவிங் தட் ஃபங்க்ஷன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் பர்டிகுலராக வால்யூம் சொல்லும்போது நம்ம இங்கே என்ன எழுதுவோம்? ஆர் இன்ட்டு டிஆர் இன்ட்டு டி தீட்டா இன்ட்டு டிஇசட். இதுதான் சிலிண்ட்ரிக்கல்ல. அட் த சேம் டைம் லிமிட் அப்ளை பண்ணும்போது இப்போ இசட்டுங்கிறது உங்களுக்கு எந்த மாதிரியான லிமிட்டு? கான்ஸ்டன்ட், அதில் இருந்து கிடச்சிடும். அண்டு ஆர் அப்படின்றதும் கான்ஸ்டன்ட். இப்போ தீட்டாவோட வேரியேஷன் நம்ம என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் 0 to π எடுத்துப்போம். இதே மாதிரி அடுத்தது இதில் முக்கியமானது என்னதுன்னா ஸ்பெரிக்கல். சரியா? இந்த ஸ்பெரிக்கல் மெத்தட் அப்படிங்கிறது என்னதுன்னா, இதுவும் ட்ரிபிள் இன்டகிரேஷன். பட் அந்த ஃபங்க்ஷனை நாம் எப்படி டினோட் பண்ணுவோம்னா ரோ தீட்டா அண்ட் பை அப்படின்னு சொல்லுவோம். அப்போது டிவிங்கிறது என்ன ஆகும்? வாட் அபவுட் த டிவி? அப்போது அசம்ஷன் என்னென்னு முதல்ல நாம் பார்க்கணும். ஆஸ் இட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா, ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா, அண்ட் இசட் ஈக்குவல் டு ரோ காஸ் பை. இதுதான் இதோட அசம்ஷன். அப்போது வாட் இஸ் ஆர் அப்படின்னோன்னா, r is nothing but rho sin theta. r is nothing but rho sin pi. இங்கே தீட்டானும் போது இங்கே பை. இதை வச்சு நாம் கண்டுபிடிக்கும் போது டிவி நமக்கு என்னவா கிடைக்கும்? டிவி வந்து சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ரோ ஸ்கொயர் சைன் பை இன்ட்டு டி ரோ d pi d theta.
அப்போ இந்த ட்ரிபிள் இன்டகிரேஷனை நாம் எப்படி எழுதுவோம்? வால்யூம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஓவர் த வால்யூம் வாட் எவர் ஃபங்க்ஷன் தே ஆர் கிவன், அதர்வைஸ் ஒன்னுன்னு கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். டிவி இஸ் நத்திங் பட் ரோ ஸ்கொயர் சைன் பை இன்டூ டோ ரோ டோ பை அப்புறம் டோ தீட்டா. அப்போது இங்கே சொன்ன மாதிரி இங்கே வேரியேஷன் என்னென்ன வேரி ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த வேரியேஷனை சொல்லணும் இல்லையா? அந்த வேரியேஷன்ஸ் வந்து இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ரோ ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 கான்ஸ்டன்ட் மாதிரி தான். பட் பையும் தீட்டாவும் வேரி ஆகும் இல்லைங்களா? அப்போது பைங்கிறது என்ன வேரியேஷன் வரும் அப்படின்னு சொன்னால் 0 to பை, ரைட்டா? அதே சமயம் நமக்கு இந்த பை என்ன வேரியேஷன் வரும்னு கேட்டிங்கன்னா 0 to 2 பை. ஸோ இதை பேஸ் பண்ணி நாம் எக்ஸ்பேண்ட் பண்ணி வால்யூம் கண்டுபிடிக்கலாம். எது ஈஸியாக இருக்கோ, சம்டைம்ஸ் பார்த்தோன்னா கார்ட்டீஷியனில் ரொம்ப லென்த்தியாக வரும். சிலிண்ட்ரிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணோன்னா 4 ஸ்டெப்பில் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகி வால்யூமை கண்டுபிடிப்போம். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் பெரிக்கலுக்கு கூட நம்ம கார்ட்டீஷியன் மெத்தட்லேயே கன்வெர்ட் பண்ணிட்டு போடலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி அதில் கார்ட்டீஷியன் மெத்தடு தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்பெரிக்கல் மெத்தடை விட. பட் சிலிண்ட்ரிக்கல் மெத்தடும் கார்ட்டீஷியன் மெத்தடும் கம்பேர் பண்ணும்போது நிறைய இடத்துல நமக்கு இந்த சிலிண்ட்ரிக்கல் மெத்தட் வந்து யூஸ் ஆகும். ஸோ இதோட ரிலேஷன் என்ன, இது என்ன கன்வர்ஷன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா எந்த இடத்துல நமக்கு எந்த மாதிரியான இன்டெக்ரல் தேவைப்படுதோ அதை நாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.